ஊர்கள்ல நான் சில யங்ஸ்டர்ஸை பார்த்தா கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான், யார ஹஜ் உம்ரா செஞ்சிருக்கிறது? சிலவங்க கையை தூக்க மாட்டாங்க, ஹஜ்ஜும் செஞ்சில்ல உம்ராவும் செஞ்சில்ல. சரி, இன்றைக்கு செய்யற ஐடியா ஒன்று இருக்குதா? எப்படி அதுல இன்றைக்கு போறது ஹஜ் உம்ராக்கு? ஹஜ்ஜுடைய காலம் வரணுமே, அல்லது உம்ராக்கு பணம் தேவை? இல்ல இல்ல, நீங்க உங்களோட வீட்டுக்கு போயிட்டு உங்களோட உம்மாவை வாப்பாவை சந்தோஷமான ஒரு பார்வைய பார்த்தா ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பரிபூர்ணமான ஹஜ் உம்ராவுடைய கூலி கிடைக்கும். எனவே காபத்துல்லாஹ் அல்லாஹ் வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறான், அதை தவாஃப் பண்றதுக்கு தயார் இல்ல, அந்த உம்மா வாப்பாவுடைய உள்ளத்தை குளிராக்குறதுக்கு தயார் இல்ல, ஆனா முழு உலகத்துல போயிட்டு அஹ்லாக்க காட்டுவார். சிலவங்க சொல்லுவாங்க, நான் ஷேக்குக்கு போயிட்டு ஹிதுமத் செய்யணும், அந்த ஆலிம் சாப்ல போயிட்டு நான் ஹிதுமத் செய்யணும். வீட்டுக்குள்ள ஆகப்பெரிய 2 ஷேக்மார்களை வச்சு கொண்டிருக்கிறோம், அவர்களுடைய ஹிதுமத்தை செய்யறதுக்கு தயார் இல்ல, உலகத்துக்கு போயிட்டு ஹிதுமத் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யமன்ல இருக்கிறாங்க. சஹாபியா இல்ல, ரசூலுல்லாஹ்வை கண்ணால பார்த்தது கிடையாது, ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் உள்ளத்துல இருந்துச்சு. லெட்டர் எழுதுறாங்க, யா ரசூலல்லாஹ், யமன்ல இருந்து வந்து உங்களை சந்திச்சு ஒரு சஹாபி ஆகிறதுக்கு ஆசைப்படுறேன், தயாராக இருக்கிறேன், ஆனா இந்த உம்மக்கு சோம் இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, லெட்டருடைய சுருக்கம் எங்கட வார்த்தையில சொல்றதாக இருந்தா, உவைஸ், நீங்க யமன்ல இருந்து பிரயாணம் செஞ்சு மதீனாக்கு வந்து என்னைய பார்த்து ஒரு சஹாபியாக ஆகிறத விட உங்களோட உம்மட ஹிதுமத்தில் இருக்கிறது சிறந்தது என்பதா. நீங்க உங்களோட உம்மட ஹிதுமத்தில் நீங்க எனக்கிட்ட வந்து என்னைய சந்திச்சு சஹாபி ஆகிறத விட அது உங்களுக்கு சிறந்ததுதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இங்க உள்ள சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, ஒரு நாள் வரும், யமன்ல இருந்து ஒருவர் வருவார், அவருடைய பெயர் உவைசுல் கர்னி, அவருடைய அடையாளங்கள் இதுதான், அவரை நீங்க சந்திச்சா உங்களோட பாவங்களுக்கு அவருக்கு இஸ்திக்ஃபார் செய்ய செல்லுங்க, அவர் உங்களுக்கு இஸ்திக்ஃபார் செஞ்சா அல்லாஹ் உங்களோட பாவங்களை மன்னிப்பான். யாருக்கு சொன்னாங்க? சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க நினைக்கிறோம் நன்மை அங்க இருக்குது, நன்மை இங்க இருக்குது. இல்ல இல்ல, நன்மை வீட்டுக்குள்ள இருக்குது. அந்த உம்மா வாப்பாவுடைய உள்ளத்தை சந்தோஷமாக்குங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதான் குர்ஆன்ல அல்லாஹ் அவன்ட கடமைய 3 செகண்ட்ல முடிக்கிறான். وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ, அல்லாஹ் அல்லாத யாரையும் நீங்க வணங்க வேண்டாம். 3 செகண்ட்ல அவன்ட கடமையை முடிச்சிட்டான். ஆனா وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا إِمَّا يَبْلُغَنَّ عِندَكَ الْكِبَرَ أَحَدُهُمَا أَوْ كِلَاهُمَا فَلَا تَقُل لَّهُمَا أُفٍّ وَلَا تَنْهَرْهُمَا وَقُل لَّهُمَا قَوْلًا كَرِيمًا وَاخْفِضْ لَهُمَا جَنَاحَ الذُّلِّ مِنَ الرَّحْمَةِ وَقُل رَّبِّ ارْحَمْهُمَا كَمَا رَبَّيَانِي صَغِيرًا. அவன் கடமையை 3 செகண்ட்ல முடிச்சிட்டு உம்மா வாப்பாட கடமையை 30 செகண்ட் அல்லாஹ் ஒதுக்காட்டுறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அவங்களோட உம்மா வாப்பா அல்லது 2 பேர்ல ஒருவர் வயசாலி ஆகினா அவங்களுக்கு உஃப் என்று சீ என்று கூட சொல்ல வானம், அவர்களை ஊட்டால விரட்ட வானம், அவர்களுக்கு முன்னால் அவங்களோட பணிவு என்று செல்லக்கூடிய சிறகைகளை விரிங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். அவர்களுக்கு நீங்க எப்படி துஆ கேட்கணும் என்பதை அல்லாஹ் படிச்சுட்டாரான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வீட்டுக்குள்ள முதலாவதாக அக்லாக்க காட்டுங்க, ஊருக்குள்ள போயிட்டு அக்லாக்க காட்ட முன்னால வீட்டுக்குள்ள. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கனவுல சொர்க்கத்தை பார்க்கறாங்க. அந்த சொர்க்கத்தில் ஒருத்தர் குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, யாரு? அப்ப சொல்லப்பட்டுச்சு ஹாரிஸ் இப்னு நுஅமான் என்பதாக. அந்த ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ரசூலை சந்திச்சு கேட்கறாங்க, சொர்க்கத்துல நீங்க குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்டுச்சு, என்ன ஸ்பெஷல் அமல்? நானும் நீங்களும் என்ன சொல்லுவோம், தஹஜ்ஜுத்ல குர்ஆன் ஓதுறா இருக்கேன், ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆனை ஃபுல்லா தமாம் பண்றதா இருக்கேன். அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்துல நான் குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்டுச்சா? ஓ, அதுக்கு காரணம் என்னண்டா, என் உம்மா வயசாலி யா ரசூலல்லாஹ், என் உம்மோட தலைக்கு ஆயில் பூசுறது நான் தான், என் உம்மாவுடைய காலை மசாஜ் பண்றது நான் தான், என் உம்மா பேசுற நேரத்துல தெளிவாக இருக்காது, அவ பேசக்கூடிய நேரத்துல எனக்கு தெளிவா கேட்காட்டியும் உம்மா மறுவ சொல்லுங்க என்று கூட நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். ஏன்? அது ஒழுக்கத்துக்கு மாற்றம். வெளியே வந்து அடுத்தவங்களை கிட்ட கேட்பேன், உம்மா என்ன சொன்னா விலங்கல்ல என்று கேட்பேன். அவ்வளவு ஒழுக்கமாக நடந்து கொள்றார். சொர்க்கத்துல குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்டுச்சு. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, மா தஅம்மல்து அலா உம்மி முன்து அஸ்லம்து,
நான் இஸ்லாத்தை தழுவின நாள்ல இருந்து என் உம்மாவுடைய முகத்தை தலைய தூக்கி பார்க்கவே இல்லை. ஒழுக்கத்துக்காக வேண்டி தலைய கீழே போட்டுக்கொண்டோ, ஓ உம்மா சொல்லும் உம்மா, சரி உம்மா, அவ்வளவு கண்ணியமாக நடந்து கொள்வேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனக்கு ஒரு வயசாளி உம்மா சொல்றா, ஹஸ்ரத் என் மகனுக்கு கொஞ்சம் நசிஹத் செய்யுங்க. அவன் வீட்டால வெளியே போகல, மகன் எங்க போறா என்று கேட்டா அவன் திரும்பி முறைச்சி பார்ப்பான், என்ற ரத்தம் எல்லாம் தண்ணியா பேசிடும் என்று. எந்த முகத்தை பார்த்தா ஹஜ்ஜி உம்ராவுடைய கூலி கிடைக்குதோ அந்த முகத்தை பார்க்கக்கூடிய நேரத்துல ரத்தம் தண்ணியாகுது என்றா எப்படியா கொஞ்சம் மகனா இருக்கும் என்றது யோசி. உலகத்துக்கு நல்லவனா இருக்கலாம், ஆனா வீட்டுல உம்மா வாப்பாட சர்டிபிகேட் கிடைக்கவே இல்லை. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்துக்கு வந்ததே எங்களுக்கு அழகான பண்புகளை படிச்சுட்டாரு. எனவே ஆரம்பிங்க வீட்டுக்குள்ள இருந்து, உலகத்தில் அல்ல, வீட்டுக்குள்ள இருந்து. உங்களுக்கு ஹஜ் உம்ரா செய்யணுமா, வசதி இல்லையா, வீட்டுல உம்மா பாருங்க, வாப்பா பாருங்க, அந்த கூலிய நீங்க பெற்றுக்கொண்டா அல்லாஹ் பெரிய கூலிகளை தருவார். சொர்க்கம் வீட்டுக்குள்ள இருக்குது, காபா வீட்டுக்குள்ள இருக்குது, நாங்க எங்கேயோ போய் தேடி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரிதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அஹ்லாக்க காட்ட வேண்டிய இன்னொரு முக்கியமான ஏரியா தான் எங்கட வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிமார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான அமைப்புல சொன்ன ஒரு விஷயம்தான், உங்களில் சிறந்தவர்கள் யார்? خيركم خيركم لأهله وأنا خير لأهلي. உங்களில் மிகவும் சிறந்தவர்கள் உங்களோட மனைவிமார்களுக்கு சிறந்தவர்கள், நான் என்னுடைய மனைவிமார்களுக்கு ஒரு சிறந்த கணவனாக இருக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,